நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது புரட்சி நியூஸ் நேரலை செய்திகள். மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் இன்று காலை 11 மணிக்கு துவங்கியது. கிட்டத்தட்ட 46 தீர்மானங்கள் இன்று அஜெண்டாவில் குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த அஜெண்டாவில் பார்த்தீங்கன்னா மாமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரும் கோரிக்கைகள் ஒரு 17 தீர்மானம் ஒன்று வரும் வரையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினர்களும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அவசர பொருள் கூட்டத்தில் 30வது தீர்மானத்தில் நான் பேச வேண்டியிருந்துச்சு. அதற்கு முன்னாடியே 17 தீர்மானம் நிறைவேற்ற முடிஞ்ச உடனே நேரம் அதிகமாயிடுச்சு. அதனால நான் கூட்டத்தை முடிக்கிறேன் சொல்லிட்டு மேயர் அவர்கள், வணக்கத்திற்கு திண்டுக்கல் மாநகராட்சியுடைய மேயர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரம் போய் கேட்டுட்டே இருந்தாங்க. டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா அனைத்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறதுன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அவங்க பாட்டு கிளம்புறாங்க. தீர்மானம் ஏதாவது நீங்கள் 4 மாதம் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு, அதாவது அதிலிருந்து 4 மாதங்களாக நீங்கள் மாமன்ற கூட்டமே நடத்தலை. ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினரும் அந்தந்த வார்டுகளில் நிறைய கோரிக்கைகள், மக்கள் கோரிக்கைகளுக்கு பேசுறதுக்கு தான் நீங்கள் கூட்டம் போடுறீங்க. இல்லை நீங்கள் மாதம் கூட்டத்தை நடத்துங்களே, நீங்கள் அதுவும் நடத்த மாட்டேங்கிறீங்க. நீங்கள் இப்போ எல்லாமே ஆல் பாஸ் சொல்லிட்டு நீங்களாம் எந்திரிச்சு போறீங்க. பாதி மாமன்ற உறுப்பினர் இன்னைக்கு கூட்டத்துக்கே வரலங்க. அந்த பாதி மாமன்ற, அதுவும் அவங்களுடைய திமுகவுடைய மாமன்ற உறுப்பினர்கள் பாதி பேர் அதில் வரல, கூட்டத்துக்கே வரல. வராமையே இன்னைக்கு கூட்டத்தை முடிச்சுட்டு நான் ஒட்டுமொத்தமாக நிறைவேற்றேன்னு சொல்லிட்டு அவங்க பாடு கிளம்பி போகிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் 30வது தீர்மானம் பிபிஏ கன்செஷன், அதாவது மத்திய அரசினுடைய நிதியில் வழங்கக்கூடிய பிபிஏ கன்செஷனுக்கு பரப்புரையாளர்கள், விரிவுரையாளர்கள், இப்படி பல்வேறு பணிகளை செய்வதற்காக, துப்புரவு பணிகளை செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதில் பரப்புரையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்பளத்து பணத்தை வங்கியில் நேரடியாக வைக்காம அவங்களுக்கு கையில் கொடுக்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கு 16,817 ரூபா பரப்புரையாளர்களுக்கு. ஆனால் அவங்களுடைய கையில் பார்த்தீங்கன்னா கையில் தான் கொடுக்குறாங்க. நானும் ஒரு 4.5 வருஷமாக நான் சொல்கிறேன், வணக்கத்திற்குரிய மேயர்கிட்ட மாமன்ற கூட்டத்தில் பல முறை சொல்கிறேன், இந்த பரப்புரையாளர்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வங்கி கணக்கில் தான் வைக்கணும். ஏன்னா மத்திய அரசின் நிதி இது, ஸ்வச் பாரத் நிதியில் கொடுக்கக்கூடிய நிதி இது. பாரத் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே அனைத்து பணியாளர்களுக்குமே வங்கி கணக்கில் தான் வர வைக்கணும்னு சொல்கிறாரு. அதனால இந்த மாமன்றத்தில் நம்மளுடைய மாநகராட்சி நிதி இந்த மாதிரி வைங்கன்னு சொல்லி பல முறை நான் கோரிக்கை வச்சுருக்கேன். இன்றைக்கி தீர்மானத்துக்கு வருது என்னென்னா, அதே பிபிஏ கன்ஸ்ட்ரக்ஷன், அது யார் இதுக்கான உரிமையாளர் பார்த்தீங்க அப்படின்னா, மாமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய பகுதியினுடைய தலைவராக இருக்கார். அவருடைய மனைவி பேரில் தான் இந்த கம்பெனியே இருக்குது. பிபிஏ கன்ஸ்ட்ரக்ஷன் அவருடைய மனைவி பேரில் தான் அந்த கொடுத்துருக்காங்க. அவன் பேர் பார்த்தீங்கன்னா அதாவது பிபிஏ கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளருடைய பேர் திருமதி ஜெயனாப் பர்வீனா பிலால் ஹுசைன். அதாவது அந்த ஜெயனாப் பர்வீனுடைய கணவர் பிலால் ஹுசைன் இங்கே திண்டுக்கல் மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் இருக்கார். அவருடைய மனைவி தான் இந்த கம்பெனியினுடைய ஓனராக ட்ரஸ்டாக வச்சு பதிஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒரு மாமன்ற உறுப்பினருடைய கணவர் திண்டுக்கல் மாநகராட்சியில், மனைவி திண்டுக்கல் மாநகராட்சியில் எப்படி கிட்டத்தட்ட 4.5 வருஷமாக சாலை பணியிலிருந்து, பாதாள சாக்கடை பணியிலிருந்து, பரப்புரையாளர், விரிவுரையாளருக்கெல்லாம் எப்படி இவங்க கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க, இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்காக தான் இன்றைக்கி மாமன்றத்தில் இன்றைக்கி அதுவும் பேசணும்னு முடிவு பண்ணேன். குடிநீர் பிரச்சனை இன்னும் இருக்குது, பாதாள சாக்கடை பிரச்சனை நிறைய தலைவரிச்சாடு திண்டுக்கல் மாநகராட்சியில். இதெல்லாம் பேச விடாமல் இன்றைக்கி ஜனநாயகத்தினுடைய குரல் விலைகளை நெறித்து இந்த மன்றத்தை எல்லாமே நிறைவேற்றினதாக பொய்யான சொல்லி முடிச்சுட்டாங்க. இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தமிழகத்தினுடைய புதிய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த திண்டுக்கல் மாநகராட்சியில் இதுவரை நடந்த பணிகளை பற்றியும் தீர்மானங்கள்லாம் பற்றிலாம் நீங்கள் இனிமேல் ஆய்வு செய்யணும். தயவு செய்து நீங்கள் தான் நகராட்சியினுடைய அமைச்சராக இருக்கீங்க. நீங்கள் ஜோசப் விஜய் மாண்புமிகு முதல்வர் அவர்கள், நீங்கள் திண்டுக்கல் மாநகராட்சி தனி கவனம் கொடுத்து மக்களுக்கான பிரச்சனைகளை மன்றத்தில் பேசுவதற்கு, ஒவ்வொரு தீர்மானமும் படிப்பதற்கும், இதற்கு முன்பு நடந்த பணிகளை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பத்திரிகையாளர் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
பொறுப்பு பேர்? எனது பேரு ஜி தனபாலன். திண்டுக்கல் மாநகராட்சி 14வது வார்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாமன்ற உறுப்பினர். புரட்சி நியூஸ் செய்திகளுக்காக ஆசிரியர் புரட்சிதாசன். தினசரி நேரலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள புரட்சி நியூஸ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.